ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டான உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடிய கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி வட்டப்பாறை மீனில் கொடம்புளி வச்சு எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ஃபஸ்ட்டு மீன் வாங்கினோன்னே நம்ம மஞ்சத்தூள் லெமன் போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்குவோங்க. இதாங்க அந்த வட்டப்பாறை மீன். இது பெருசாக இருக்குங்க, துண்டு துண்டாக இருக்கும். இதில் ஃபிஷ் பிரியாணி வச்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கேரளாவில் ஒரு ஃபேமஸான மீன்னா இந்த வட்டை மீன் சொல்லுவாங்க. வட்டப்பாறை மீன் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஃபிஷ்ஷை மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவுறதோடு இல்லாமல் நம்ம லெமனும் போட்டு அதோட தோலே வச்சு நம்ம கழுவுனோம்னா செம்ம ஒரு ஃப்ளேவரும் வாசமனமாகவும் இருக்குங்க. எந்த ஒரு கவுச்சி வடை இல்லாமல் மீன் சூப்பராக க்ளீனாக கழுவி அருமையாக இருக்குங்க. அதனால நீங்கள் இந்த மாதிரியே எந்த ஃபிஷ் வாங்கினாலும் இப்படி நீங்கள் கழுவிக்கிட்டீங்கன்னா கவுச்சியே இல்லாமல் மீன் மனமாக இருக்கும், குழம்பு வைக்கிறப்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செய்யும் முறை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எப்போவுமே நம்ம மீன் குழம்புனாலே மண் சட்டியில் வச்சா தான் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். அதனால மண் சட்டி எடுத்து மலண்டு கேரளா ஸ்டைல்னாலே கடலெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய், மோஸ்ட்லி அங்கே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம இப்போ தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்குவோம். தேங்காய் எண்ணெயை ஊற்றி எப்போவுமே மீன் குழம்புக்கு வெந்தயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும்ல, அது மாதிரி நம்ம வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டுக்குவோங்க. ஏன்னா 1 kgயில் மீன் குழம்பு வைப்போம், அதனால 1 டீஸ்பூன் போட்டுக்குவோம். இப்போ நல்லா பூண்டு, உரிச்ச பூண்டையும் 2 பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி துண்டு 1 இஞ்சிக்கு எடுத்து அதையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. இடித்து நம்ம போட்டால் தான் டேஸ்ட்டும் மனமும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்போ வெந்தயம் வெடிக்க வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு வெடிக்க போட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம பூண்டை சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெந்தயம் கலர் மாறிடுச்சு, அப்புறம் கடுகும் வெடிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்துக்குவோம். எப்போவுமே இந்த மாதிரி வெடித்ததுக்கப்புறம் நம்ம கடுகு வெடித்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்தா தான் குழம்பு அப்படியே வாசமனமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நல்லா பூண்டோட இஞ்சியோட மனம் நல்லா கமண்டு அப்படியே வாசமனம் கமலுது வீடே. அதுபோக நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 25 1-2 நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து வதக்கிக்குவோம். எப்போவுமே மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறட்டும். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துருச்சு. இன்னும் நிறம் மாறினதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து சேர்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி 3லேருந்து 4 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் 3, 4, 5 காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா சேர்க்குறேன். எப்போவுமே மீன் குழம்புக்கு பச்சை மிளகா சேர்த்தா வாசமனமாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ்நாடு ஸ்டைல் இல்லை, கேரளா ஸ்டைல் கொடம்புளி வச்சு இந்த மீன் குழம்பு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அல்டிமேட். நீங்கள் இந்தியா ஸ்டைலை விட இந்த கேரளா கொடம்புளி வச்சு தான் அடுத்தடுத்து மீன் குழம்பு செய்வீங்க. அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கையளவு நல்லா 1 கிலோவில் மீன், அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோன்னு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாட்டு புளி, நம்ம இந்தியா புளியும் கொஞ்சோன்னு போடுவோம். அது இன்னும் கொஞ்சம் குழம்பு 2 சேர்த்து போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கப்பக்கிழங்கு இல்லாட்டி நார்மலாக தோசை இட்லிக்கு நீங்கள் செய்கிற மீன் குழம்புக்கு குழம்புளி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சாப்பாடுக்கு ரைஸுக்கு சேர்க்குறனால நான் நார்மல் பொடியும் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தக்காளி 5 தக்காளி நான் எடுத்திருக்கேன். 5 தக்காளி எடுத்து சாப்பரில் சாப் பண்ணி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்குவோம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குதுங்க இந்த இஞ்சியும் பூண்டு தட்டி போட்டது. இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் மீன் குழம்பு வச்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு டேஸ்ட்டு தெரியும். அடுத்தடுத்து நீங்கள் இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி நல்லா எண்ணெயில் வெங்காயம் பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 5 சின்ன தக்காளி, மீடியமாக இருந்தால் சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க, இல்லாட்டி பெரிய தக்காளியில் 3 எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம 1 kgக்கு தான் இந்த மீன் குழம்பு நம்ம செய்கிறதுனால இப்போ தக்காளி 5 எடுத்து சாப் பண்ணி போட்டுக்குவோம். ஏன்னா நாங்கள் போட்டது சின்ன சின்ன தக்காளி. இப்போ கல் உப்பு வதங்குறதுக்கு போட்டுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், கல் உப்பு ஒரு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வதங்கட்டும். தக்காளியோட பச்சை வாசனை போய் அந்த தக்காளியோட ஜூசினஸ் கொஞ்சம் வத்துனதுக்கப்புறம் அடுத்தடுத்து புளி கரைச்சி போட்டு மசால் பொடியெலாம் நம்ம போட்டுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வீடே
அப்படியே கம கமண்டு மணமாக இருக்குது. இந்த ஸ்டைலில் நான் மீன் குழம்பு வீட்டில் வச்சா அவ்வளோ ஒரு வாசம் மணங்க. ஏன்னா நம்ம வந்து இஞ்சியாக இருக்கட்டும் பூண்டாக இருக்கட்டும் தட்டி போட்டு தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறதுனால டேஸ்ட்டாகவும் மணமாகவும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுத்துச்சுங்க. எப்போவுமே நீங்கள் மீன் குழம்பு தேங்காய் எண்ணெயில் தாளித்து பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு மூடி தேங்காய், சின்ன தேங்காய் இருந்தால் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி அரை மூடி தேங்காய் ஃபுல் தேங்காவையும் போட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதை வந்து மிக்சியில் அரைச்சிக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், தக்காளியோட தோல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம மசால் பொடிலாம் போட்டுருவோம். மசால் பொடியில் வந்து மஞ்சத்தூள் வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் போடுறேங்க. எப்போவுமே நம்ம மீனுக்கு தகுந்த மாதிரி தான் அளவு வந்து கூட்டிக்கணும் குறைச்சிக்கணும். இப்போ சின்ன ஸ்பூனாக இருக்கனால 2 டீஸ்பூன் நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய் தூளில் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு மீன் குழம்பு காரமாகவும் புளிப்பாகவும் இருந்துச்சுன்னா மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும். அந்த மீன் வந்து அந்த புளிப்பையும் காரத்தையும் கொதிக்க அது உறிஞ்சிக்கிறோம். அதனால நீங்கள் வந்து மிளகாய் தூளில் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் தனி மல்லித்தூளில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து எங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அளவுக்கு போடுறோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போவும் நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தனி மல்லித்தூளில் வந்து 3லேருந்து 4 டீஸ்பூன் போட்டாச்சுங்க. இப்போ வந்து எல்லாம் கலந்த மல்லித்தூளில் 2 டீஸ்பூன் போட்டு ஒரு கிளறிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதிலே நல்ல வாசமனமாகவும் நல்ல ஒரு அந்த பச்சை வாசனை, அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் அந்த தேங்காய் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் குழம்பு வந்து அப்படியே செக்கச்செவேண்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வந்து வதங்கிக்கிட்டு இருக்கு. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா அந்த குடம்புளியை அதிலே நம்ம ஒன்றா போட்டுடலாம். நாங்கள் அதிலே போட்டுட்டு நல்லா அந்த நாட்டுப்புளியை வந்து அந்த மண்டி எல்லாமே நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேங்க. குடம்புளியை நல்லா ஊற வச்சு போட்டதுனால அதோட சாறு இறங்கிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஸ்டேஜில் பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். உங்களுக்கு எந்த அளவு குழம்பு கூட்டணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணியும் புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தண்ணியில் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ தண்ணி வந்து ஒரு 2 செம்பு ஊற்றி இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தனியாக இருத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்குவோம். இது கடையில் தேங்காவை வந்து நல்லா நைஸாக அரைச்சிருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு மூடி ஃபுல்லாக தேங்காவை நல்லா அரைச்சி நம்ம வச்சுட்டோம். இப்போ புளியையும் தனியாக இருத்து வச்சுக்கிட்டோம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு புளி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிட்டு மிச்சம் வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் புளியை சேர்த்துட்டு மீனையும் சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்கப்புறம் பத்தலாட்டி நம்ம மசால் பொடியெலாம் சேர்த்துக்குவோம். அது வரையும் நம்மளுக்கு போதும். நம்ம கொதித்து நம்ம டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வேணுன்னா மசால் பொடி சேர்த்துக்குவோம், இல்லாட்டி இதோட நம்ம கரைச்சி மீனை போட்டு கொதிக்க வச்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டேஸ்ட்டு எல்லாமே இதுவரையும் போட்டதுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் எதுவும் பத்தலாட்டி நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி தனியாக இருத்து வச்சுருந்தோம்ல அந்த புளி தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். புளி கொஞ்சம் பத்தாதனால இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு நீங்கள் ஊற்றிக்கிட்டிங்கன்னா தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாகவும் மணமாகவும் அந்த மீன் துண்டுகளில் உப்பும் புளியும் சார்ந்திருக்கும். இப்போ வந்து நம்ம தேங்காவில் அரைச்சாச்சு. இதில் நம்ம அந்த சக்கையாக மேலே இருக்குதுல்ல அதில் நம்ம கையிலே புழிஞ்சி எடுத்துட்டு மீதி அந்த சாராகவும் இருக்கும்ல கொஞ்சம் சக்கையில் லைட்டாக சேர்ந்து அதை மட்டும் நம்ம மீன் குழம்புல சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப தேங்காய் பாலாகவும் ஊற்றாத மாதிரி ரொம்ப சக்கை இல்லாத மாதிரி இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் மணமாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்க மட்டும் அழகு இல்லைங்க, டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போடுறேன். நீங்களும் கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணுன்றக்காண்டி போடுறேன். இப்போ தேங்காயும் கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ தேங்காய் கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், ஓரளவு குழம்பு வந்து நல்லா சட்டி நிறையா கூட்டியாச்சு. இப்போ கொஞ்சம் 2 இன்ச்சு கேப்பு இருக்குல்ல, இதில் வந்து நம்ம மீன் துண்டு போட்டோன்னே நல்லா ரொம்ப வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ கொதிச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எல்லாமே கரெக்டாகவே இருக்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம 1 kg மீனையும் போட்டுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ்
போட்டு நல்லா சிம்லேயே வச்சு எண்ணெய் படுற அளவு கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நல்லா வாசமனமாக ஒரு கொத்து கருவேப்பிலையை எடுத்து உருவி போடணுங்க. அப்புறம் மல்லி இலைகள் ஃபைனலாக நம்ம வெட்டி போடணும். இதாங்க இப்போ கொதிச்ச உடனே மேலாப்பில் நல்லா குட்டி குட்டியாக மல்லி இலைகளை சாப் பண்ணி போட்டுட்டு அப்புறம் கை நிறைய ஒரு கத்து கருவேப்பிலையை உருவி போட்டால் நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இருக்கும். ஏற்கனவே நம்ம தாளிக்கிறப்பையும் கருவேப்பிலை போட்டிருக்கோம். இதோடையும் பச்சை கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லா அந்த மீன் கொதிக்கிறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டும் அரோமாவும் வருங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்ம கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி செஞ்சு முடிக்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ தாங்க ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் நான் சேர்க்க போகிறேன். இது தாங்க மெயின். என்னன்னு கேட்குறீங்களா? என்னோடய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் ஃபைனலில் உங்களுக்கு நிறையா டிப்ஸ் எல்லாமே இருக்கும். என்னடா ஃபிஷ் குழம்பு எல்லாம் வச்சு முடிச்சாச்சே, இது என்ன போடுறேன்னு பார்க்குறீங்களா? பொடி இது வேறு எதுவும் இல்லைங்க, வெந்தய பொடிங்க. வெந்தயத்தை லைட்டாக வறுத்து அரைச்சி வச்ச வெந்தய பொடிங்க. வெந்தய பொடியை லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மேலே தூவிட்டு ஒரு கிளறி இறக்குனா மீன் குழம்பு அப்படி குடிச்சு பார்த்தா டேஸ்ட்டே தனி, அல்டிமேட் டெலிசியஸ் டேஸ்ட்டுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டிலே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் ஃபைனலாக கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் ஃபிஷ் கறி நம்மளுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 செகண்டில் நம்ம அமர்த்திடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இதே அழகு தான் டேஸ்ட்லேயும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. அந்த மண்சட்டியை கண்டு நல்லா கொதிக்குது. ஆஃப் பண்ணாலும் இப்போ பாருங்கள், மீன் எல்லாமே நல்லா அந்த தலை எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் துண்டு தாங்க, எல்லாமே வெந்து சூப்பராக இருக்குது. அந்த மீனில் வந்து நல்ல புளியும் உப்பு காரம் எல்லாமே சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க மீன் குழம்பு. இப்போ நல்லா எண்ணெய் படந்துருச்சு பாருங்கள். டேஸ்டான சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இப்போ நம்ம மூடி வச்சு அந்த கொதிக்கிறது அமர்ந்ததுக்கப்புறம் பவுலில் நம்ம சேர்த்துக்குவோம். இதுக்கிடையில் நம்ம ரைஸ் வந்து குக்கரில் தாங்க வச்சோம். ஆனால் வந்து குக்கர்லேயே நம்ம வடிக்கிறது மாதிரி வச்சாச்சு. எப்போவுமே இந்த மீன் குழம்புக்கு ஒயிட் ரைஸ் அதுவும் சுட சுட வடித்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கேரளா ஸ்டைலில் வந்து அரிசி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, பெரிய அரிசிங்க. இதை நம்ம வடிச்சுக்குவோம். இது சைடாக வந்து மீன் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வட்டப்பாறை மீன் ஃப்ரை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். அது மாதிரி இந்த அவரைக்காய் கேரளா ஸ்டைல் அவரைக்காய் பொரியலும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வருங்க. இப்போ ஒரு சைடு மீன் குழம்பு ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் பொரியல் ஒரு சைடு வெந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து ரைஸ் வந்து வடித்தாச்சு. இன்னொரு சைடு தோசைக்கல்லில் வந்து வட்டப்பாறை மீனை பொரித்து முடிச்சிட்டா நம்மளுக்கு வேலை முடியுதுங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் கேரளா ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் கறியும் அவரைக்காய் பொரியலுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம அந்த கொதிக்கிறது ஆஃப் ஆனோன்னு அந்த குழம்பை வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்குவோம். இந்த பவுலில் நம்ம குழம்பை எடுத்து சேர்க்குறப்பே ஊற்றுறப்பே உங்களுக்கு தெரியும் மீன் குழம்பு எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்ல ஒரு பக்குவத்தில் அமைஞ்சிருக்குன்னு. இப்போ அப்படியே சுட சுட ஒயிட் ரைஸை எடுத்து வச்சு அப்புறம் கேரளா மீன் குழம்பை ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நம்மளுக்கு கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொஞ்சம் பெரிய ரைஸ் தான், ரொம்ப அந்த கேரளா மட்டி ரைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ரைஸ் இல்லை, கேரளாவிலே வெள்ளை ரைஸில் கொஞ்சம் பெரிய ரைஸு. அப்படியே அந்த சுட சுட வடி சோறு எடுத்து வச்சு ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சு அந்த கேரளா ஸ்டைல் அந்த மீன் தலை மீன் துண்டோட மீன் குழம்பை ஊற்றி வச்சு அதோட நம்மளுக்கு அவரைக்காய் பொரியல் நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டு தாங்க. இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்களும் பெரிய மீனாக இருந்தாலும் இந்த மீனுக்கு மட்டும் இப்படி குழம்பு வைக்கணும் இல்லைங்க, பெரிய மீனாக இருந்தாலும் சரி, துண்டு மீனாக இருந்தாலும் சரி, சின்ன மீனாக இருந்தாலும் சரி, எல்லா மீன்லேயும் இந்த ஸ்டைலில் நீங்கள் குழம்பு வைக்கலாம். இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எடுத்து ஒரு வாயில் வைக்கிறப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ஸ்டைல் கிரேவி ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது
புது ரெசிபி, புது புது விளாக் உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்கான வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.